பெற்றோர்கள் ரெண்டு விஷயத்தில் பிள்ளைகள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஒன்று, நமக்கிட்ட சரியாக இருக்கணும். நமக்கிட்ட சரியாக இருக்கணும். நாம் தொழுதா தான் பிள்ளை தொழும். நாம் நோன்பு வச்சா தான் பிள்ளை நோன்பு வைக்கும். நாம் பேசக்குள்ள மாஷா அல்லா போட்டு சுபஹான் அல்லா போட்டால் அந்த பிள்ளையும் பேசக்குள்ள மாஷா அல்லா சுபஹான் அல்லா போடும். நமக்கு ஆச்சரியம் வேண்டா பாய் என்று அம்பிரும். என்னையால் ஒரு ஆச்சரியத்தை கண்டா அது நம்மளோட தமிழில் உள்ள ஒரு பழக்கம். ஒரு ஆச்சரியத்துக்கு தூஷணம் தான் பாருங்க. அப்போ நாம் அப்படி பேசினா பிள்ளையும் அப்படி தானே பேசுவான். நாம் அப்படி பேசினா நாம் மாஷா அல்லா அப்படி சொல்கிறோம் இல்லையே. உமாவை தின்னு நான் சொல்கிறேன். ஆச்சரியமான சொன்னா உமாவை என்ன சாவடிக்கிறாய், உமாவை தின்னண்டா உமாவை அழிக்கிறாய். முடி கதை முடி. இது நோமல், அதை விடவும் பெருசு வரும். அது சொல்லிக்கொண்டா பள்ளியில் இன்னைக்கு. ஒரு ஆச்சரியம் வேண்டா உமாவை தின்னில்லை, அதுக்கு மேலேயும் பெரும். நான் சும்மா அதை குறைச்சி மினிமம் சொல்கிறேன். நான் ஆச்சரியத்துக்கு உமா தின்னண்டா பொடியனும் ஆச்சரியத்துக்கு உமாவை தின்னண்டான்னு சொல்லுவார். மாஷா அல்லான்னு சொல்லு, சுபஹான் அல்லான்னு சொல்லு, துபாரக்கல்லான்னு சொல்லுங்களேன் இல்லையே. அப்போ இல்லை, நாம் யாருக்கிட்டே அழுங்க போகல தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னா அவனும் தேங்க்ஸ் தான் சொல்ல. ஜஸாக்கல்லா ஹைராஜன்னா என்னையா? அவன் நினைக்கிற நாங்கள் கடும் இங்கிலீஷ். வெள்ளைக்காரன் ஜஸாக்கல்லா ஹைரா தான் சொல்கிறான். உங்களுக்கு தெரியா? யூரோப்பில் இருக்கிற வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பேசுகிறவன், அவன் அந்த இங்கிலீஷ் தாய்மொழியில் இருக்கிறவன் ஜஸாக்கல்லா ஹைரா தான் சொல்கிறான். இது நாலு இங்கிலீஷை புறக்கி வச்சுக்க அவளுக்கு அதை விட்டு கைமுன்னான். வாவ்ங்கிறதும் தேங்க்ஸ்ங்கிறதும் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியா? என்ன அழகான துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை விட்டு மட்டும் வாவ், என்ன வாவ், மாஷா அல்லான்னு சொல்லு. ஒரு ஆச்சரியத்தை கண்டோன்னா வாவ். இந்த ஸ்கூல் இந்த மதரசாவில் ஒஸ்தாது வாவை சொல்லி கொடுக்கப்படுற பாடு அது வேறாது. அந்த வாவு வராது, இந்த இங்கிலீஷ் வாவு வரும். வாவ் நமக்கிட்ட இருந்தால் தானே பிள்ளைகள்கிட்ட வரும். நாம் நல்லா இருந்தால் தானே பிள்ளைகள்கிட்ட வரும். ஸோ பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட இஸ்லாமிக்கு நாம் டைமுக்கு தொழணும். நாம் வீட்டில் குர்ஆன் எடுத்து ஓதணும். நாம் தஹஜ்ஜுதுக்கு எழும்பணும். நாம் நல்ல வார்த்தைகள் பேசி பழகணும். அப்போ இந்த பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருந்து தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, எடுத்து வைக்கணும். அதனால் இந்த பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் மனுஷன் மாதிரி பெற்றோர்கள்ட்ட நம்மக்கிட்ட இஸ்லாம் இருக்கணும். நாம் தொழுகையாளிகளாக இருக்கணும். அப்போ என்னத்தை கவனிக்கணும் என்று தெரியுமா? எதை கவனிக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ மாப்பிள்ளை எடுக்கக்குள்ள மார்க்கமுள்ள மாப்பிள்ளை தேடணும். நாம் இந்த கல்யாண கதை வந்தாலே இன்னார மகளுக்கு கல்யாணம்னா உடனே திருப்பி கேட்குற என்னன்னுமா, மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லிடணும், எம்புட்டு உழைக்கான்னு தான் பார்க்குறேன். அம்புட்டும் வட்டியாக இருக்கும், எம்புட்டு உழைக்கா. அடையாப்பா இன்றைக்கு வசதிக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பான். இது பெரிய வேலை இல்லை. இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் நாளைக்கு நல்ல வசதியாக இருப்பான். நல்ல ரிசுக்கு எழுதியிருக்கான். எழுதின ரிசுக்கு குறையவே குறையாது. நம்ம கல்லாக்கத்தில் ஈமான் கொண்டிருக்க மெல்லுவா 6 விஷயத்தை ஈமான் கொண்டு தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கும். அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. அந்த விதி என்ன? ஒமாமின் தாபத்தின் ஃபில்லர்து இல்லை அலல்லாஹி ரிசுக்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். இது விதி. நமக்கு ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். அது இணைஞ்சாலும் உனக்கு எழுதினதான் கிடைக்கும். உனக்கிட்ட கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் இன்றைக்கு உனக்கு ஒன்றும் இல்லாட்டி இறங்காது. தொண்டையை அடைச்சிடும். காய்ச்சல் திங்கொன்னா மாமா ஒரு கரண்டி ஏலாமானே சொல்லிடும். ஏழான உனக்கு எழுதில்லை போ. ஆனால் உனக்கு எழுதி இருந்தா கதவை தட்டி சகன் வந்து இறங்கும். வீட்டை கல்யாணம் நின்னாங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு வழியே இல்லாமல் இருக்கும். கோழி பொரியல் வந்து நிற்கும், ஆட்டுக்கறி வந்து நிற்கும். எப்படியாது எல்லாம் எழுதினது கிடைக்கும். அப்போ இந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் காசு மட்டும்தான் நம்ம பார்க்கமே தவிர மார்க்கத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது பல்வர் பிதாத்தி தீன். மார்க்கம் உள்ளதை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொண்டாங்க. இப்போ பொண்ணு எடுக்க போனால் அங்கே மார்க்கத்தை பார்க்குறல்ல, அவருக்கு பியூட்டியாக இருந்ததை பார்க்குறார். அல்லது அந்த குடும்பத்தில் கொஞ்சம் காசு பணம் எல்லாம் ட்ரிக்ஸ் சீதனம் எடுக்கிறல்ல. ஆனால் உள்ளது மறுபுள்ள இருக்கிற இடத்த நல்ல தேவையில்லைன்றாலும் விதி அவருக்கு தானே. இது ஒரு பெரிய ஒரு தந்திரம். அது ஒன்றும் தேவை.
ரெண்டு வாட்டி இருக்கிற கொஞ்சம் பேர் டெம்பரியாக இருக்கிற 5 பிள்ளையார் பிறந்துடும், இன்னொன்று டெம்பரி தான். நம்ம நாங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு உங்களோட வீட்டை இருந்துக்கிட்டு வீட்டை கட்டிக்கு பீத்துருவேன் ரெண்டு கல்யாணம் முடிச்சு எனக்கு கோல் எடுக்காங்க அசரத்து நீங்கள் அங்காவின்னு எழுதின்னு சீதனம் எடுக்கப்படாண்டு பயாமாண்டி எழுதி விட்டா ஓ இன்னும் ஒழுங்குறாரு இல்லை போகிறாரு பிள்ளைக்கு மஞ்சா போச்சாண்டு இப்படி வந்து உசும்புறான் அந்த காசு இருக்கிற இடத்த கல்யாணம் பண்ணுறேன். அல்லது அவருக்கு கொஞ்சம் அழகா பனைமரத்தில் கிளி நடந்த மாதிரி நடந்திருப்பாள், அதுக்கு போய் கல்யாணத்தை பண்ணுறோம். மார்க்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு பிறகு தலையை சொரிஞ்சு அரைவாசி மொட்டையாக போய்க்கிறோம். என்னண்டா அழகு என்னத்துக்கு முடிஞ்சு, அழகு எல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. இப்போ அவள் வாயை கிட்டொன்னா மெருக்கி வீட்டை தங்கொன்னா மெருக்கி பண்ணிக்கிட்டு ஆயத்துக்குறிச்சி ஒதுக்கி பக்கத்தில் படுக்கிற பயம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி பக்கத்தில் படுக்க ஆயத்துக்குறிச்சி ஒதுக்கி படுக்கிற அந்த அளவுக்கு நிலைமையாக போச்சு. அப்போ மார்க்கத்தை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஃபல்வர் பிதாத்தீன், மார்க்கம் உள்ளதை பார்த்து கல்யாணம் பண்ணி. அப்போ பாப்பா கிட்ட உமா கிட்ட மார்க்கம் இருந்தால் பிள்ளைக்கிட்ட மார்க்கம் பெறும். இப்போ நாம செய்கிற தவிர என்னண்டா மாப்பிள்ளை பார்க்கக்கொள்ள தொழிலை மட்டும் பார்க்கமே தவிர என்ன கொள்கைன்னு தெரியும் அவனுக்கு, பள்ளிக்குள்ளே என்ன கலர் பெயிண்ட்னு தெரியாமல் இருக்கு. உள்ளுக்கு போனால் தானே உள் கலர் தெரியும், இப்போ வெளிக்கலர் தான் தெரியும். இங்கே வந்தது போனால் ஏசியும் போட்டிருக்கேன் என்ன பள்ளிக்குள்ளே தெரியும், இல்லாட்டி தெரியா. அப்போ முதல்ல அக்கீதா என்ன, சிலாக்களுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் தெரியும் ஆள் ஷியாண்டு எதுனா நடந்துட்டு. நம்ம ஊர்லேயே நடந்துட்டேன், இந்த ஊர்லேருந்து எனக்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பிறந்தது பிறகு தான் தெரியும் ஆஜியார் ஷியாண்டு. இப்போ என்ன செய்ய, நான் என்ன டிவோர்ஸ் பண்ணுங்க, வேறு வழி இல்லை. புள்ள வாட்டுக்கு இருக்குமே, பிள்ளைய டிவோர்ஸ் பண்ண தேவையில்லையே, புரிஞ்சனை மட்டும் டிவோர்ஸ் பண்ணுங்க. ஏன்னா காவிரை வாழையெல்லாம் அது மாதிரி அத்வைதம் பேசுகிறாக்கள் எல்லாம் இருக்கானுங்க. கல்யாணம் முடிச்சது பிறகுதான் தெரியும் அத்வைதம் உண்டு. எல்லா இடத்துலையும் அல்லா, எல்லாத்துலேயும் அல்லா, நானும் அல்லா, நீயும் அல்லா, சீனியும் அல்லா, பருப்பும் அல்லா, இறைச்சும் அல்லான்னு சொல்லவெல்லாம் இருக்கான். எல்லாம் அல்லா, அதுலேயும் அல்லாண்டு இந்த ஞானம் பேசுகிறவன் எல்லாம் இருக்கா. இந்த ஹிந்துக்கள் சரிய கிரிகை யோகம் ஞானம்னு சொல்ல மாதிரி ஷரியத்து தரிக்கத்து ஹக்கிக்கத்து மாறி வந்து பேசுகிறான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், கேளிராட்டம் எங்கள் நோக்கி நாம் மன்றி வேறு இல்லை என்று அத்வைதம் பேசுகிறான் அவன். கல்யாணம் முடிச்சதுக்கு போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, கொள்கையை பாரு முதல்ல, அவன் எப்படிப்பட்டவனுங்கிறத பாருங்க, மார்க்கத்தை பாருங்க. அப்போ மார்க்கத்தை பார்த்து மார்க்கம் உள்ள மாப்பிள்ளையாக மார்க்கம் உள்ள பெண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்டா இப்போ குடும்பத்தில் இஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஒருத்தர் துவா என்ன, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர், அதான துவா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்களை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, உங்கள் 2 பேரையும் நிலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நல்லதில் தான் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமைப்படணும். ஒரு ஆள் காசு கொஞ்சம் தேவை காப்பத்தாண்டு கேட்டோன்னா கொடுக்கப்படா, காப்பா பொண்டாட்டி புருஷன் கேட்காரண்டோடு கொடுக்குறா, இதுக்கு ஒத்து போப்படா, வித்து எடுன்னா அடகு வைக்க தர மாட்டேன் வட்டி என்று சண்டை பிடிக்கணும். நலவில் தான் ஒன்று சேர்க்கணும். கல்யாணத்துவாவே அதான், நலவில் தான் நீங்கள் ஒன்று சேரணும். பிரச்சனை படணும் எதில், பாவத்தில் சண்டை தான். பொண்டாட்டி தவறு செஞ்சால் புருஷன் திருத்தணும், புருஷன் தவறு செஞ்சால் பொண்டாட்டி திருத்தணும். அப்போ தான் அந்த அடுத்தது அவங்களுடைய ஜெனரேஷன் அந்த இடத்துல நல்லா வளரும். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன்ட்ட இஸ்லாம் இருந்தால் தானே பிள்ளைக்கு இஸ்லாம் பண்ணாங்க. தாய் தகப்பனை சேர்த்து விடும்போதே இஸ்லாத்தை தேடி எடுக்கணும்.